பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டதையெல்லாம் உனக்கு நான் முன்பே உணர்த்துகிறேன். ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலேயே உன் புரிதலும் உள்ளது. அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கின்றாய். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து 21 நாட்கள் பழகு. அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் வரும். அம்மாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா? நீ என் பிள்ளை அல்லவா? என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கொள். நல்லது நடக்கும். நித்தமும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் நிம்மதியை சிதைக்க நிகழ்வுகள் எல்லாம் வடிவம் கொண்டதாய் வருகிறதா? திக்கு தெரியாத அகண்ட இருள் சூழ்ந்த காட்டில் நின்றால் கூட பரவாயில்லை. ஆனால் என் நிலைமை கடலில் திக்கு தெரியாமல் நிற்கின்றேன். இறங்கினால் தண்ணீரில் தத்தளிக்க வேண்டும். படகில் நின்றால் அடிக்கும் காற்று நிலை தடுமாற செய்கிறது என்ற வேதனைகளையெல்லாம் உணர்கிறாயா? வாழ்வில் சிலர் தன் கர்மத்தின் கடன் பாக்கியை வைத்துக்கொண்டே மறுபிறவி என்று செல்வார்கள். ஆனால் உனக்கு நான் இந்த பிறவியில் எல்லா கடனையும் மடைத்துவிட்டு என் ரூபத்தில் உன்னை பொறுத்த இத்தனையும் செய்கின்றேன். தண்ணீர் கழுத்தளவு வந்தபோது கூட மனம் தளராமல் இருந்த உன்னை மூக்கில் மூச்சு முட்டும் வரை உள்ள அளவி தண்ணீரில் பரிதவிக்க நான் எப்படி விடுவேன்? வழியை காண்பிக்கின்ற உன் அன்னையான நான் எப்படி விடை தராமல் இருப்பேன்? என்னை நம்பு. மேலே நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி பொறுமை காத்துக்கொள். எவ்வளவு பொறுமையாய் இருக்க முடியும்? போர்க்களத்தில் உள்ள கடைசி யுத்தத்தில் நிற்கின்றேன். கையில் ஆயுதம் இருந்தும் மனதளவில் நான் வலிமையிழந்து இருக்கிறேன் என்ற உன் மனக்குமுறலை நான் கேட்கின்றேன். நீ அதை உணர்ந்தால் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை நான் தருவேன். அதனால்தான் உன் கையில் ஆயுதம் இருந்தும் அதை பயன்படுத்த முடியாதவாறு செய்தேன். என் குழந்தையான நீ மனதளவில் துன்பத்தாலும் மனவலியாலும் வாழ்க்கையை வெறுமை கொண்டு கண்ணீரால் உறைந்து போய் நிற்கிறாய். அதை பார்த்த என் உயிர் வலிக்கின்ற வேதனை அடைகின்றேன். இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்த உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் வார்த்தைகளை இனிமேல் என் நேரடியாய் என் வாயிலிருந்து கேட்பாய். என் கைகள் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செய்ய, என் கால்கள் உனக்கான விடியல் பாதையை அமைக்க இருக்கின்றது. அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன். நீ என் பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உன் தாய் மீனாட்சி தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?